ॐ सदाशिवसमारम्भां व्यासशङ्करमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। எல்லோருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் ஆத்மா என்றால் என்ன அதை பற்றி கொஞ்சம் விசாரம் செய்தோம். ஆத்மா என்றால் ஆத்மா கஹா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றார் ஆச்சாரிய சொல்றார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம் ஷரீராத் வத்திரிக்தஹ. அதாவது நமக்குள்ள இந்த சரீரம் இருக்க 3 வகையா இருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இதுக்கு வேறுபட்டதுதான் ஆத்மா. அதாவது ஆத்மா ஸ்தூலம் கிடையாது, சூக்ஷ்மம் கிடையாது, காரண சரீரம் கிடையாது. இந்த 3க்கும் வேறுபட்டது ஆத்மா. ஷரீராத் வத்திரிக்தஹ. வத்திரிக்தா மீன் வேறுபட்டது, வேறானது ஒன்று. ஆத்மா இந்த 3த்துலயும் கிடையாது, கேட்டகரியில கிடையாது. முதல் அர்த்தம் என்னன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம் வத்திரிக்தஹ. அதாவது ஆத்மா என்பது இந்த 3 ஷரீரங்களுக்கு அப்பாற்பட்டது ஒன்று. முதல் டெஃபினிஷன். இரண்டாவது என்ன தெரியுமா? பஞ்சகோஷ அதீதஹா. அதாவது பஞ்சகோஷம் நமக்குள்ள பஞ்சகோஷானா என்ன? 5 விதமான ஒரு மறைப்பு இருக்கிறது. அதுனா அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, 5 கோஷா இருக்கு. கோஷா சொன்னா அதுக்கு ஒரு லேயர் சொல்லலாம், சொல்லுவோம் ஒரு பர்சனாலிட்டி லேயர் சொல்லுவோம். அது நமக்கு இப்போ அன்னமயம்னா அந்த உடம்பு சரீரம். இப்போ பிராணமய கோஷா பஞ்ச பிராணா, அப்புறம் மனோமய கோஷா மன, விஞ்ஞானமய கோஷா, அப்புறம் ஆனந்தமய கோஷா. இந்த 5 விதமான இதுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. அதாவது பஞ்சகோஷ அதீதஹா. அதீதம்னா என்ன? அதற்கு அப்பாற்பட்டது அதீதஹா. ஆத்மா இரண்டாவது மீனிங் என்ன? பஞ்சகோஷ அதீதஹா. நீங்க எழுதிக்கலாம்னா அதுக்கு ஆச்சாரிய சொல்வார், அப்புறம் வருவார் இருந்தாலும். பட் நீங்க எழுதிக்கலாம்னா இப்போ இது அன்னமய கோஷா. முதல்ல அன்னமய கோஷம். அன்னமயம்னா இந்த அன்னத்தால் செய்தது உடம்பு, அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரம் சொல்லலாம், அன்னமய கோஷா. பிராணமய கோஷா, பிராணமயம், விஞ்ஞானமயம், மனோமயம், ஆனந்தமயம். இந்த 5 விதமான கோஷங்கள் இருக்கு. இதுதான் பஞ்சகோஷ அதீதஹா சொல்றாரு. முதல்து ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர வத்திரிக்தஹா. இரண்டாவது அர்த்தம் என்ன? பஞ்சகோஷ அதீதஹா. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. இந்த 5 கோஷத்துக்கும் அப்பாற்பட்டது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது சொல்றது அது அவஸ்தாத்ரயா. அவஸ்தாத்ரயா மீன் திரயானா 3 அவஸ்தைகள்னா 3 விதமான அவஸ்தைகள். அதாவது என்ன? விழிப்புணர்வு. இப்ப நம்ம இருக்கிற விழிப்புணர்வு இருக்கோம், கரெக்டா? கற்பனை உலகம். அப்புறம் 3வது ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலைகள் இருக்கிறது. எல்லா மனுஷர்களுக்கும் இந்த 3 நிலைகள் உண்டு. ஆனா இதுக்கு அந்த பிராணிகளுக்கு இது கிடையாது. அந்த ஆடு மாடு பசு அதுக்கெல்லாம் ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு தான் ட்ரீம் உண்டு. அதுக்காக அவஸ்தாத்ரயா சொல்றான். 3 விதமான அப்பாற்பட்டது ஆத்மா. விழிப்புணர்வு, கனவுலகம், 3வது ஆழ்ந்த நித்திரை. இந்த 3க்கும் அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது, அது ஆத்மா. அது சாட்சியும் சொல்றாரு.
சாட்சினா அது வேற ஒன்றும் கிடையாது. சாட்சின்னு ஒரு பேர், அவ்வளவுதான். சாட்சி இஸ் ஈக்குவல் டு ஆத்மான்னு போடலாம். ஓகே, ஸோ ஆத்மானா என்ன? ஆத்மா இஸ் நாட் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவேஷன் நீங்க எதிர்த்து நீங்க ஆத்மா இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்தூலம் சூக்ஷ்ம சரீரம், ஒன்றாவது. இரண்டாவது, ஆத்மா நாட் ஈக்குவல் டு பஞ்சகோஷம். அதுல பிராக்கெட்ல நீங்க போட்டுக்கலாம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். மூன்றாவது, ஆத்மா நாட் ஈக்குவல் டு விழிப்புணர்வு, ஆழ்ந்த நித்திரை, கனவு உலகம். இந்த மூன்றுத்துக்கும் அப்பாற்பட்டது ஒன்று. அது சாட்சி. ஆத்மா பிராக்கெட்ல சாட்சின்னு போட்டுக்கலாம். அப்ப ஆத்மான் என்ன? அப்போ சச்சிதானந்த ரூபகா. அதாவது ஆத்மான என்னன்னா இந்த மூன்றும் கிடையாது, இதை தவிர ஒன்று இருக்கு, சச்சிதானந்த ரூபகா. அதாவது சத்னா சத்தியம், சித் கான்சியஸ்னஸ், உணர்வு, அது ஆனந்தகா, அதாவது என்றுமே நிலைக்கும் ஆனந்தம். இது மூன்றும் தான் ஆனந்த ஆத்மா சொல்றோம். அதாவது ஆத்மா என்பது இங்கேயே இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆத்மான்னு ஒண்ணு பிறகு அறிந்து கொள்ளக்கூடாது. அதாவது நான் ஆத்மா படிக்கிறேன், ஆத்மா பத்தி நான் வந்து ஆராய்ச்சி செய்ய போறேன், அப்படி கிடையாது. ஆத்மான்னு என்னன்னு இந்த கிளாஸ்ல, இந்த வகுப்பிலே, இல்லைன்னா இந்த படிக்கிறதே உங்களுக்கு புரியணும். அது ஒரு ஆத்மான்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அது எந்திரமா படிக்கிற மாதிரி ஒரு பொருளும் கிடையாது, அதற்கு மாதிரி அதுக்கு உணர்வு பொருளும் கிடையாது. இப்போ நீங்க ஆத்மா என்னன்னு கேட்டாலும் எனக்கு வந்து ஆத்மா புரியணும் அப்படின்னு கேட்டா ஆத்மா புரிய முடியாது. எந்திரமா அந்த எல்லா உங்களுக்கு புரியும் உணர்வே ஆத்மா தான். அதாவது இப்ப உங்களுக்கு தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த தோற்றம், அந்த நினைவு, அதை பற்றிய ஆராய்ச்சி எல்லாமே ஆத்மா தான். அதனால ஆத்மா வந்து என்னைக்குமே இருக்கணும் நம்ம கூட. அதுக்கு நீங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ஆத்மா தேடி நான் போகிறேன் அப்படின்னா நீங்க எதுவுமே கிடைக்காதவங்க. ஆத்மா கூட ஆல்ரெடி இருக்கு பார்த்தாலும். அதாவது ஆத்மா என்பது இங்கேயே இப்பொழுதே அறிந்து கொள்ள வேண்டிய பொருள். ஆத்மா 3 சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா 3 அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா 5 விதமான கோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா சச்சிதானந்த ரூபகா. சரியா? ஓகே. அடுத்தது வந்து ஸ்தூல சரீரம் கிம், அதாவது ஸ்தூல சரீரம் என்ன அப்படின்னு கேட்கிறார் ஆத்தர். அதற்கு வந்து ஆச்சாரிய பதில் சொல்ற, பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி. பஞ்சீகிருதம், பஞ்சீகிருதம் வந்து அதுக்கு விளக்கமா வந்து அப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு. இப்போதைக்கு நீங்க பஞ்சீகிருதம்னா நீங்க வந்து கிராசிபிகேஷன் போடலாம், ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம், கிராசிபிகேஷன். ஓகே, ஸோ பஞ்சீகிருதம் பஞ்ச மகாபூதம் கிருத்தம், அதாவது செய்ய 5 வகைகளா பூதங்கள். பூதம்னா அந்த பூதங்கள் கிடையாது, அது காற்று, நீர், நிலம், அதை பத்தி சொல்றாரு. 5 வகையான பூதங்கள் கிருத்தம். சத் கர்ம ஜன்யம். ஜன்யம்னா என்ன? பிறப்பு, தோற்றம், தோன்றியது. சத்கர்ம ஜன்யம். சத்கர்மம் என்ன? நல்வினை பயனால் சொல்லலாம். நல்வினை பயனால் தோன்றிய ஒரு பொருள் சத்கர்ம ஜன்மம். அது சத்துவ குணம் நிறைய இருக்கு. நமக்குள்ள வந்து 3 குணங்கள் இருக்கு. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். ஸோ சத்துவ குணம்னா என்ன? நமக்கு வந்து இப்போ வந்து படிக்கிற மூட்ல இருக்கும், ஏதாவது நம்மளை பத்தி அறிய வேண்டியிருக்கும், அதெல்லாம் சத்துவ குணம். பாட்டு கத்துக்கிறது, டான்ஸ் கத்துக்கிறது, பூஜை செய்யறது, இதெல்லாம் சத்துவ குணங்கள். ரஜோகுணம்னா என்ன? எங்கே ஓடிண்டே இருக்கணும். ரஜோகுணங்கள், அதாவது ஒரு இடத்துல இருக்க முடியாது உங்களால, அது ரஜோகுணங்கள். அது எல்லாருக்கும் உண்டு. ரஜோகுணம் உண்டு, சத்துவகுணம் உண்டு. தமோ குணம்னா என்ன? ஒண்ணும் பண்ணாம சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது. அதாவது இப்ப உங்களுக்குலாம் இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க என்ன கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சோஃபால அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்து அப்படி தூக்கம் வந்துடும் சார் முள்ள. அப்படி
அதெல்லாம் தமோ குணங்கள். இது 3 குணங்கள் எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு சில பேருக்கு அதிகமா உண்டு தமோ குணம், ஒரு சில பேருக்கு குறைச்சலா இது உண்டு. சாத்விகம் நிறைய பேருக்கு இது உண்டு. அது வந்து ஒவ்வொருத்தரோட எப்படி ஒருத்தர் எடுத்துக்கிறது அதை பத்தி பொருத்தமா இருக்கும். அது இப்ப நீங்க வந்து சாஸ்திரம் படிக்கிற அடிக்கடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து சத்துவகுணம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அப்ப தூக்கம் வராது உங்களுக்கு. என்னதான் நீங்க தூக்கம் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எப்பாவது விரல் கிளாஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியே முடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப தமோ குணம் வந்துடும், தூக்கம் வந்துடும், கொட்டாவி வரும். அது பழக்கம் தான். அது பழக பழக அவங்க சரியா போயிடும். முதல்ல தூக்கம் வரும். அதான் டீச்சர் சொல்லுவா, நீங்க வந்து கிளாஸ்ல வந்து தூங்கினா கூட பரவாயில்ல, ஆனா கிளாஸ்ல வராம இருக்கக்கூடாது அப்படின்னா. கிளாஸ்ல வந்து கொட்டாய் விட பரவாயில்ல, ஆனா நான் கிளாஸ்ல வராம இருக்கக்கூடாது. ஏன்னா கொட்டாய் வருது, நான் தூக்கம் கிளாஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதான் வந்தா கூட பரவாயில்ல, அது அப்படிதான் நீங்க பழக்கணும். தமோ குணம். அதே மாதிரி இங்க வந்து சத்கர்ம ஜன்யம், அதாவது நல்வினை பயனால் தோன்றிய ஒரு பொருள். பஞ்சீகிருத்தம் மகாபூதைஹி, கிருத்தம்னா என்ன, தோன்றியது. சுக்க துக்க ஆதி, சுக்கம் துக்கம் ஆதினா முதலியவை, சுக்கம் துக்கம் முதலியவை. போக ஆயத்தனம், போகம்னா என்ன, என்ஜாய்மெண்ட் சொல்லலாம். ஆயத்தனம்னா இருப்பிடம், அதாவது இன்ப துன்பங்களின் இருப்பிடம், போக ஆயத்தனம். ஸ்தூல சரீரம்னா என்ன, உடம்பு. அவர் சொல்ற ஸ்தூலம்னா என்ன, அப்படி இருக்கும்னு. ஸ்தூலம்னா பஞ்சீகிருதம் பஞ்ச மகாபூதைஹி கிருதம் சத்கர்ம ஜன்யம் சுக்க துக்க ஆதி போகாயத்தனம். போக ஆயத்தனம்னா சுக்கத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரு இருப்பிடம் இருக்கின்ற பொருள். அது ஸ்தூல சரீரம். இப்ப நம்ம உடலுக்கு வந்து சுக்கம் துக்கம் ரெண்டும் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாரு. உங்களுக்கு அதோட மீனிங் பண்ணோம்னா ஸ்தூல சரீரம் இஸ் ஈக்குவல் டு பஞ்சீகிருதம், ஒன்றாவது. இரண்டாவது பஞ்ச மகாபூதைஹி, இரண்டாவது. மூன்றாவது சத்கர்ம ஜன்யம் கிருதம், அதாவது நல்வினை பயனால் தோன்றிய ஒரு பொருள். நான்காவது சுக்க துக்க ஆதி போக ஆயத்தனம், அதாவது சுக்கங்களும் துக்கங்களும் அதற்கு அடிப்படையாக இருக்கும் ஒரு பொருள். அந்த பொருள் தான் ஸ்தூல சரீரம் சொல்றார். இருப்பிடம். போக ஆயத்தனம்னா இருப்பிடம் சொல்லலாம். அப்புறமா சரீரம் அஸ்தி ஜாயத்தே. அஸ்தினா என்ன, தாயின் வயிற்றில் இருத்தல் அஸ்தி. அதாவது முதல்ல வந்து நமக்கு வந்து பிறப்பு, தாயின் வயிற்றில் இருத்தல் அஸ்தி. அப்புறமா ஜாயத்தே, பிறப்பு. கரெக்டா? முதல்ல தாயின் வயிற்றில் இருத்தல், அப்புறம் பிறப்பு, அதாவது குழந்தை வெளியில வருது. அஸ்தி ஜாயத்தே வர்ததே, அதாவது வளர்தல். வர்ததேனா வளர்தல். இருத்தல், பிறத்தல், மாறுதல், வளர்தல். விபரிணமத்தே, விபரிணமத்தேனா மாறுதல். அதாவது என்ன, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தாயின் உடம்பில் தாயினோட சிசுவா இருக்கு. அதுக்கப்புறமா அது பிறக்கிறது. பிறந்த உடனே என்ன, வளருது. சின்ன பையனா இருக்கும், ஒரு 4 வயசு பையனா, அதுக்கப்புறமா வந்து வளரும், அந்த பையன் மாறும் கொஞ்சம். அந்த பையன் டீனேஜ் பாயா மாறிடுவான். மாறுதல். அதே அந்த மாறுதல் ஸ்டேட்ல வந்து நமக்கு வந்து என்ன, யவ்வனம், கௌமாரம், ஜரா, 3 வயசு 3 இருக்கு. யவ்வனம்னா என்ன, ஒரு யுவதி, ஒரு யுவன், யுவதி வச்சுக்கலாம். அப்புறம் கௌமாரம், கௌமாரம், யௌவனம், ஜரா. முதல்ல கௌமாரம் அவர் குமாரி, அதுக்கப்புறமா யௌவனம், அதாவது பையன் பொண்ணு வயசுக்கு வரான், பையன் வந்து யௌவனம் மாறுறான், அவன் யூத்தா மாறுறான். அதுக்கப்புறமா ஜரா, அதாவது வயசானவர். இந்த உடல் வந்து இந்த மாற்றத்துக்கு கட்பட்டது. கரெக்டா? இந்த உடல் என்றைக்குமே மாட்டின்னு இப்படிதான் இருக்கும்.
இருத்தல் பிறத்தல் வர்ததே வளர்தல் விபரிணமத்தே அதாவது என்ன மாறுதல் அபிக்ஷயத்தே அபிக்ஷயத்தே என்ன தேய்தல் அதாவது இந்த உடம்பு வந்து நல்லா வளரும் வளர்ந்த அப்புறமா வந்து வயசான அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு குறைஞ்சிட்டே வந்துடும் கரெக்டா இந்த மாதிரி சாப்பிட முடியாது இந்த மாதிரி நினைக்க முடியாது நடக்க முடியாது கால் வலிக்கும் கண் வலிக்கும் தலை வலிக்கும் கை தடி வேண்டியிருக்கும் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது வேலை எல்லாம் அதே மாதிரி அந்த உடம்பு வந்து தேய்தல் அந்த உடம்பு சக்தி குறைஞ்சுட்டே போகும் தேய்தல் அபிக்ஷயத்தே அதாவது என்ன மாய்தல் அதாவது அபிக்ஷித்தன கடைசி ஸ்டேஜ் வந்து பிரணஷதி அபிக்ஷியத்தே வினஷ்யதி கரெக்டா தேய்தல் அப்புறமா கடைசியில வந்து இந்த உடம்பு இந்த உலகத்தை விட்டு போயிடும் கரெக்டா அப்புறம் மறுபடியும் பிறக்கும் அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபிக்ஷத்தே அப்புறம் வினஷ்யதி இந்த 6 விதமான மாற்றங்கள் எல்லா உடம்புகளுக்கும் உண்டு இது வந்து இது ரூல் இது யாரும் மாற்ற முடியாது எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கு உண்டு ஒரு டேபிள் வாங்கினா கூட அதுக்கும் ஒரு லைஃப் உண்டு கரெக்டா இந்த டேபிள் இப்படியே இருக்கும் சொல்ல முடியாது இருக்கலாம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல இருந்து பிரைஸ் இருக்காது சேர் இப்படி இருக்காது தேஞ்சு போயிடும் அதே மாதிரி சொல்றது வந்து ஸ்தூல சரீரம்னா என்னன்னா அஸ்தி அதாவது இருத்தல் அப்புறமா ஜாயத்தே பிறத்தல் வர்தத்தே வளர்தல் விபரிணமத்தே மாறுதல் அபிக்ஷியத்தே தேய்தல் வினஷ்யதி கடைசியில மறைதல் சொல்லுவோம் சோ இத்தி அதாவது இந்த உடம்பு பஞ்சீகார வதே ஸ்தூல சரீரம் அதாவது இந்த உடம்பு வந்து இதோட டெஃபினேஷன் அதாவது இந்த அர்த்தம் என்னன்னா ஸ்தூல சரீரம் கிம் அதற்கு என்ன ஈக்குவல் டு பஞ்சீகிருதம் மகாபூதைஹி சத்கர்ம ஜன்யம் கிருதம் சுக்க துக்க ஆதி போக ஆயத்தனம் அஸ்தி ஜாயத்தே வர்ததே விபரிணமத்தே அபிக்ஷதே வினஷ்யதி இது ஷட் விகாரஹா அதாவது ஷட் விகாரம்னா என்ன 6 விதமான மாறுதல் ஷட்னா 6 இன்னும் 6 இது உங்களுக்கு வந்து இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மறைதல் கரெக்டா 6 சோ ஷட் விகாரம்னா என்ன மாறுதல் மாற்றம் சோ இந்த உடம்பிற்கு வந்து இந்த 6 வித மாற்றங்கள் உண்டு அதைத்தான் ஸ்தூல சரீரம்னு சொல்லுவார்கள் எழுத்துல கடைசி ஆன்சர்லாம் ரோதாஜி ஓகே எல்லாம் கிளியரா இருக்கா so far எஸ் சங்கத் கீதாஜி உங்களுக்கு நீங்க எழுதிட்ட நோட்ஸ்லாம் எழுதிட்டல எழுதிட்ட கரெக்டா சொல்றீங்களா இருத்தல் வளர்தல் இல்ல இருத்தல் பிறத்தல் வளர்தல் ஓகே பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மறைதல் ஓகே கரெக்டா நீங்க நம்ம எல்லாருக்குமே இந்த எல்லா நிலை உண்டு கரெக்டா இது எல்லாமே சகஜம் தான் எல்லாம் ஒரு சின்ன செடி வச்சா கூட அப்படிதான் இருக்கும் ஒரு செடி வந்தா கூட வந்து அதுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா நேரம் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த இங்க பஞ்சகாத்து உலகத்துல இருக்க எல்லா பொருட்களுக்கும் இதேதான் சொல்றோம் ஆனா நான் ஸ்தூல சரீரம்னா என்ன இது நம்ம வந்து மனுஷன் சொல்றது நம்ம செடி கொடி சொல்றது இல்லை ஸ்தூல சரீரம் கிம்னா பஞ்சீகிருத்தம் மகாபூதைஹி அதாவது 5 விதமான பஞ்சபூதங்கள் நமக்குள்ள இருக்கு காற்று நீர் வாயு நெருப்பு அப்புறமா ஆகாயம் சொல்றாங்க அந்த பஞ்ச விதமான பூதம் இருக்கு நமக்குள்ள அதே மாதிரி வெளியில இந்த மாதிரி இருக்கு கரெக்டா நம்ம வெளியில பார்த்தா கூட நமக்கு வந்து வெப்பம் இருக்கு கரெக்டா வெப்பம் இருக்கு தண்ணீர் இருக்கு நீர் இருக்கு அதே மாதிரி எப்படி நமக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரே காமனாலிட்டி இருக்கு இந்த வெளி உலகமும் அப்படிதான் இருக்கும்
அதற்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்க இந்த நம்ம பார்த்த ஒரு உலகம் இப்ப இருக்காது. நிறைய மாறியாச்சு உலகம் தான். அதனால எல்லாத்துக்குமே ஒரு வழி, ஒரு ஒரு டைம் இருக்கு. அதான் சொல்றவா. சோ ஸ்தூல சரீரம் கிம்னா பஞ்சீகிருதம் மகாபூதைஹி சத்கர்ம ஜன்யம் சுக துக்க ஆதி போக ஆயத்தனம் ஷரீரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபேக்ஷதே வினஷ்யதி இதி ஷட் விகாரஹ. அதாவது 6 விதமான விகாரங்கள், 6 விதமான மாற்றங்கள் உடைய இந்த பொருளை ஸ்தூல சரீரம் என்று கூறலாம் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஓகே. அடுத்தது வந்து அதாவது பொதுவாக எந்திரமா பண்ணுவா எல்லாரும் இந்த உடல் தான் ஆத்மா என்று கூறுவார்கள். அதாவது நிறைய பேருக்கு வந்து நான் இந்த உடல் தான் ஆத்மா. அவளுக்கு வந்து ஆத்மா பத்தி ஒரு அறிவு கிடையாது. ஆத்மா பற்றிய ஒரு அறிவு அப்படின்னா அதுக்கு வந்து சாஸ்திரம் ஒழுங்கா படிக்கணும், அதுக்கு கொஞ்சம் வேலை பண்ணணும். எப்படி தெரியுமா, நமக்கு வந்து இப்ப வீட்டுல நாம இருக்கோம், கரெக்டா? இப்போ ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம், ஆனால் நான் வீடு கிடையாது. சொல்ல முடியுமா? நான் வீடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் வீட்டில் இருக்கே சொல்லலாம், கரெக்டா? இப்ப நீங்க சொந்த வீட்டுல இருந்தா கூட என்ன, நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லலாம், கரெக்டா? நான் வீடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆத்மா வந்து இந்த பாடி தான் ஆத்மா சொல்ல முடியாது, இந்த உடல் ஆத்மா சொல்ல முடியாது. இந்த உடலுக்குள் இருக்கும் ஒரு சக்தி தான் ஆத்மா, கரெக்டா? அது வந்து நமக்கு வந்து சாதாரண பேசுறது சொல்லுவோம் தெரியுமா, இந்த உடல் தான் ஆத்மா, நான் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான்னா யாரு குறிக்கிறது புரியணும். நான் வந்து உடல் குறிக்கிறதா இல்லைன்னா அந்த உடலுக்குள் இருக்கும் ஒரு ஜீவனை குறிக்கிறதான்னு கேட்கணும். அதான் சொல்றாரு வந்து வீட்டில் நாம் வசிக்கிறோம் ஆனால் வீடு நாம் அல்ல. அதே போல் உடலில் நாம் வசிக்கிறோம், நாம் உடல் அல்ல. அது புரியணும், கேட்டா? இன்னொரு நிரந்தரமா இந்த ஸ்தூலம்னா பருத்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்தூலம்னா பருத்த உடல் சொல்லக்கூடாது. ஸ்தூலம்னா என்ன, அது வந்து இந்த ஸ்தூலத்துக்கு வந்து நமக்கு நான் கொடுத்துருக்கேன், உதாரணம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதான் எடுத்துக்கணும். பருத்த உடல் சொல்லக்கூடாது. ஸ்தூல சரீரம்னா நிறைய பேருக்கு வந்து கனபாடிகள், கனத்த உடம்பு அப்படின்பா. அப்படி கிடையாது. இங்க ஸ்தூலம்னா அது வந்து பஞ்சீகிருதம் பஞ்ச மகாபூதைஹி அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரமதே அபேக்ஷதே புனஷ்யதி வினஷ்யதி, அந்த கொடுத்துருக்க இல்லையா, அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கணும், கரெக்டா? அதே மாதிரி இந்த மாதிரி உடலை வந்து நல்லா பேணிக்கணும். அந்த உடலுக்குள் இருக்கும் ஆத்மா ஒரு வசிக்கிறார் இல்லையா, அந்த உடலுக்காக அந்த அவருக்காக நீங்க இருக்கணும். எப்படி நீங்க வீட்டை கிளீனா பண்றோம், இப்ப நீங்க வீட்டை இருக்கலாம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வீட்டை சுத்தம் பண்றது, கரெக்டா? அழுக்கான வீட்டுல யாரும் இருக்க முடியாது. வீடை தொடச்சி பெருக்கி மொழிகை எல்லாம் பண்றது, அப்பதான் அந்த வீடு இருக்கும். அதே மாதிரி இந்த உடல் தான் பேணிக்கணும். ஆனா நான் அளவுக்கு மீறி பேணக்கூடாது. ரொம்ப 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 ஜாக்கிரதையா, ரொம்ப ஓவரா பெற்றக்கூடாது. எவ்வளவு நமக்கு வேணுமோ அவளை பார்த்துக்கணும், கரெக்டா? எதுமா இந்த உடல் ஜாஸ்தி பார்த்தோம்னா அது மேல ஆர்வம் வந்துடும். சின்ன வெள்ளமேர் வந்தா கஷ்டமா வந்துடும், தலைமையில போயிட்டு தான் பிரச்சனை வந்துடும், பல்லு இல்லைன்னா படிக்க முடியாது, அதான் நிறைய பிரச்சனை நிறைய வந்துடும். வயசாயிட்டே வருது, எனக்கு கண்ணாடியில பாக்குறோம் எவ்ரிடே, இன்னைக்கு எனக்கு ஒரு வெள்ளமேர் வந்துருது அப்படின்னா உடனே டென்ஷன், டை அடிக்கலாமா, அதெல்லாம் தோணும். அந்த மாதிரி வந்து இது மாதிரி தோணக்கூடாது. அதாவது நேச்சுரலா இருக்கணும். இது வந்து சகஜம். சோ இந்த ஸ்தூல சரீரமோட காரணம் என்னன்னா சத்கர்ம ஜனம் சொல்றோம் இல்லையா, சத்கர்ம ஜன்யம். அதாவது நம்முடைய நமக்கு வந்து முன்னாடி பிறவிகள் இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய பிறவிகள் முன்னாடி உண்டு. அந்த பிறவிகளோட சத்கர்மம், அதாவது ஏதாவது நல்ல புண்ணியம் பண்ணிருப்போம் முன்னாடி, அந்த புண்ணியத்தினால் நமக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்கு. அதாவது மனித உடல். நரஜன்ம துர்லபகா அப்படின்னு சொல்லுவாங்க, விவேக சொல்லாம. நரஜன்ம துர்லபகான நரஜன்மம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி உடல் உடஞ்ச உடனே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, நம்மளை பத்தி படிக்கணும், அறியணும்னு சொல்லிட்டு ஒரு மூஷத்துவம் வேணும், கரெக்டா? அதாவது நாம் பிறந்துள்ள இடம்,
வசதி, பெற்றோர், இதெல்லாம் வந்து சத்கர்ம ஜனம் சொல்லலாம். கரெக்டா? இப்ப நீங்க எங்க வேணா பிறக்கலாம், ஒருவருக்கு புழுவா கூட பிறக்கலாம், ஆனா மனுஷனா பிறந்திருக்க இல்லையா? மனுஷனா பிறந்திருக்க நமக்கு வந்து அதுவும் சாஸ்திரம் படிக்க வந்திருக்கு இல்லைங்க. அப்ப டெஃபினட் அப்ப நிச்சயமா உங்களுக்கு வந்து போன ஜென்மத்துல ஏதாவது சத்கர்மம் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாரும் பண்ணிருக்கோம். அதனாலதான் நமக்கு வந்து சாஸ்திரம் படிக்கணும்னு ஒரு ஆசை வருது. கரெக்டா? சத்கர்ம ஜன்மம் இது வந்து ஸ்தூல சரீரத்துக்கு சேர்ந்த உடல் சேர்ந்தது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஷட் விகாரா சொன்னாலே உங்களுக்கு அது நீங்க வந்து குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி 5 விதமான 6 விதமான விகாரங்கள் அப்படி சொல்லலாம். அடுத்தது என்ன? சூக்ஷ்ம சரீரம் கஹா, அதாவது கிம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படி சொல்றாங்க. அதற்கு வந்து அபஞ்சீகிருத்தம், அபஞ்சீகிருத்தம். முதல்ல வந்து ஸ்தூல சரீரம் பஞ்சீகிருத்தம். கரெக்டா? இங்க வந்து சூக்ஷ்ம சரீரம் என்ன? அபஞ்சீகிருத்தம், அதாவது என்ன? பஞ்சீகரணம் செய்யாத 5 விதமான ஒரு பொருள். பஞ்சீகிருத்தம் மகாபூதைஹி, இங்கே மகாபூதைகள் இருக்கு. மகாபூதம் பஞ்சபூதங்கள். மகாபூதைஹி கிருத்தம் சத்கர்ம ஜன்யா, நல்வினையால் பிறந்த இந்த 5 விதமான மகாபூதங்கள். சுக்க துக்க ஆதி போக சாதனம். சுக்கங்கள் துக்கங்கள் அவற்றின் இருப்பிடம், சாதனம் சொல்லலாம், கருவிகள், கருவியாகும். இன்பமும் துன்பமும் நுகரும் சக்தி கொடுக்கும் சாதனங்கள் அப்படி சொல்லலாம். சுக்க துக்க போக சாதனம். பஞ்ச ஞான இந்திரியாணி. பஞ்ச ஞான இந்திரியாணி 5 அறிவு கருவிகள். 5 அறிவு கருவிகள். பஞ்ச கர்ம இந்திரியாணி 5 செயற்கருவிகள். பஞ்ச கர்ம இந்திரியாணி அதாவது செயல்புரியும் கருவிகள் சொல்லலாம். செயல். பஞ்ச பிராணதயா, பஞ்ச பிராணன்கள். பிராணா பிராணா அபானா வியானா உதானா சமானஹா, 5 பஞ்ச பிராணங்கள் இருக்கு. மனச்சைக்கம், மனச்ச ஏக்கம், அது ஒரு மனசு, ஒரு மைண்ட். நமக்கு வந்து மனசு ஒண்ணுதான் கொடுத்திருக்கார் பகவான், நிறைய மனசு கொடுக்கல, ஒரு மனசுனால ஏக்கம். மனச்ச ஏக்கம். புத்தி ஏகஹா, அதாவது புத்தி, மனம் ஒன்றும் புத்தி ஒன்றும். புத்தி சேகஹா ஏவம் சப்ததச கலாபிஹி. சப்ததசம்னா என்ன? சப்தம்னா 7, தசம்னா 10. சோ சப்ததசஹானா 17. எப்படி 17 வரும்? பஞ்ச ஞான இந்திரியாணி. கரெக்டா? 5 பஞ்ச ஞான இந்திரியாணி, 5 அறிவு கருவிகள், 5 செயல் கருவிகள், 5 பிராணங்கள். அடுத்தா 15 அடுத்தா மனஹ ஏக்கம் 16, புத்தி 17. சப்ததச கலாபிஹி, அதாவதுன்னா 17 கலைகள். கலான கலைகள் உடையவர். யஹ தத் சூக்ஷ்ம சரீரம். சோ இப்ப வந்து அவர் இன்னும் டீட்டெயிலா போல ஆச்சாரியர். சொல்ற சூக்ஷ்ம சரீரம் என்ன, உங்களுக்கு ஸ்தூலம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா முதல்ல. அதனால அவருக்கு உதாரணம் கொடுக்குறார், எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதாவது அபஞ்சீகிருத்தம் மகாபூதைஹி, அதாவது பஞ்சீகரணம் செய்யாத, கிளாசிபிகேஷன் செய்யாத 5 விதமான பெரும் பூதங்கள் சொல்லலாம். ஓகே. சத்கர்ம ஜன்யம், நல்வினை பயனால்
தோன்றிய பொருள். சுக்க துக்கம், அதாவது இன்பமும் துன்பமும் ஆதி போக சாதனம். சோ சாதனம்னா என்ன? அதற்கு வேண்டிய கருவிகள் சொல்லலாம். பஞ்ச ஞான இந்திரியாணி, பஞ்ச கர்ம இந்திரியாணி, பஞ்ச பிராணஹா மனஹா புத்திஹி ஏவம் சப்ததச கலா. கலைகள், கலைகள் கலாபிஹீன கலை தானே. அதெல்லாம் பார்க்கறது ஒரு கலை தான், சாப்பிடுறது ஒரு கலை, இதெல்லாம் கலைகள் தான். பஞ்ச சப்ததச கலாபிஹி யஹ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம். சோ திஷ்டத்தினா கூடியிருத்தல் அர்த்தம். திஷ்டத்தினா கூடியிருத்தல், அது இருத்தல். சோ அந்த 17 விதமான நமக்குள்ள ஒரு எல்லாருக்கும் 17 விதமான இது இருக்கு, கருவிகள் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கு. இதுதான் சூக்ஷ்ம சரீரம் என்று கூறப்படும் அப்படின்னு சொல்றார். ஸ்தூலம்னா என்ன? கண்களுக்கு காணப்படாத பொருள். சாரி, சூக்ஷ்மம்னா என்ன? கண்களுக்கு காணாத பொருள். இப்ப நமக்கு வந்து பிராணம் இருக்குன்னு தெரியும், கரெக்டா? ஆனா பிராணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது, பார்க்க முடியாது. பிராணம் கண் இருக்குன்னு தெரியும், ஆனா கண் பார்க்க முடியுமா? கண்ணை பார்க்க முடியாது. நம்ம கண்ணை நாம பார்க்க முடியாது, கரெக்டா? நம்ம கண்ணை பார்க்கணும்னா நமக்கு வந்து ஒரு கண்ணாடி தேவை. இல்லைன்னா இன்னொரு ஆள் உங்க கண்ணு எப்படி சொல்ல முடியும்? தன் கண்ணே தன்னை பார்க்க முடியாது, கரெக்டா? தன் காதில் கேட்க முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்க முடியாத ஒரு பொருள், சூக்ஷ்மம் சொல்லுவான், கரெக்டா? நல்வினை பயன் சொல்றோம் இல்லையா? நல்வினை பயன் சத்கர்ம ஜன்யம். அதற்கு என்ன தெரியுமா? அதுக்கு வந்து நமக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. படிக்காதவன், படித்தவன், ஏழை, பணக்காரன், இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா? இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயர் மனப்பான்மை, தாழ் மனப்பான்மை, இதெல்லாம் நமக்கு உள்ள உண்டு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சத்கர்ம ஜன்யம். இதெல்லாம் நமக்கு வந்து முன்னாடியிலே ஜென்மா வந்திருக்கு, முன்னாடில இருக்கு. சோ அறிவுக்கருவிகள் 5, செயற்கருவிகள் 5, பிராணன்கள் 5, மனம் 1, புத்தி 1. அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னும் 3 ஆட் பண்ணணும். சித்தம் 1, அகங்காரம் 1, மொத்தமா 19. இப்ப வந்து அவர் வந்து அந்த பஞ்ச ஞான இந்திரியான் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பஞ்ச ஞான இந்திரியான் அதை பத்தி சொல்ல போறார். சொல்றவர் ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுஹு ரசனா கிராணம் இதி பஞ்ச ஞான இந்திரியாணி. ஸ்ரோத்ரம்னா என்ன? காது. காது, ஸ்ரோத்ரம்னா காது. த்வக்னா தோல். சக்ஷுஹுனா கண். ரசனா நாக்கு. கிராணம் மூக்கு. சோ காது, தோல், கண், நாக்கு, மூக்கு என்று 5 அறிவு கருவிகள் உண்டு, கரெக்டா? சோ முதல்ல பஞ்ச ஞான இந்திரியான் இஸ் ஈக்குவல் டு வாட் நீங்க போட்டுக்கணும். ஸ்ரோத்ரம் காது, த்வக் தோல், சக்ஷுஹு கண்கள், ரசனா நாக்கு, கிராணம் மூக்கு, இது பஞ்ச ஞான இந்திரியாணி, கரெக்டா? அது கேட்கும் ஆற்றல், தொட்டு உணரும் ஆற்றல், பார்க்கும் ஆற்றல், சுவைக்கும் ஆற்றல், நுகரும் ஆற்றல். இந்த 5 வகைகளுக்கு தான் அறிவு கருவிகள், பஞ்ச ஞான இந்திரியாணி. இவை சூக்ஷ்மானவை, கரெக்டா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 வகைகள் இருக்கு, கரெக்டா?
இது மட்டும் புரியுறதா உங்களுக்கு? எழுதிண்டல் நோட்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கிண்டர் கார்டன், ரொம்ப பேசிக்கா தான் போறாரு. லாஸ்ட்ல என்ன சொன்னீங்க ஜி? லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு வந்து ஸ்ரோத்ரம் துவக் சக்ஷு ரசனா கிராணம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? காது, தோல், கண், காது, நாக்கு, தோல். மூக்கு. காதுனா ஸ்ரோத்ரம், துவக்னா தோல், தோல், சக்ஷுனா கண், கண். அப்புறமா ரசனம்னா நாக்கு. ரசனம் ரசம் ரசம் எப்படி தெரியும்? நாக்கு தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரசத்தை காதால கேட்க முடியாது, ரசத்தை கண்ணால பார்க்கலாம். ஆனா ரசத்தோட டேஸ்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? ரசம்னா என்ன? அதை பற்றிய ஒரு அறிதல். கரெக்டா? சுவை. சோ நாக்கால் சுவை உணர்கிறோம். அப்புறமா கிராணம்னா மூக்கு. கரெக்டா? ஓகே. சோ மனத்தை அறிதல் மூக்கு. நீங்க எப்படி போட்டலாம்? கண்களால் நிறத்தை அறிதல், காதுகளால் ஒலியை அறிதல், கண்களால் பார்த்தல். கரெக்டா? நாக்கால் சுவை அறிதல், மூக்கால் மனத்தை அறிதல். மனம் அப்படி போட்டுப்போம். கரெக்டா உங்களுக்கு? ஸ்ரோத்ரம் துவக் சக்ஷுஹு ரசனா கிராணம் இது பஞ்ச ஞான இந்திரியாணி. அதாவது முதல்ல 5 விதமான அறிவுக்கருவிகள் 5. இந்த 5களுக்கு என்ன ஒவ்வொன்றுக்கு ஃபங்க்ஷன் உண்டு. அதாவது என்ன, காது வந்து காது தான் கேட்க முடியும், காது பார்க்க முடியாது. அதே மாதிரி கண் வந்து பார்க்க தான் முடியும், கண் கேட்க முடியாது. நாக்கால வந்து பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு அறிவுக்கருவிக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அதாவது அந்த அறிவுக்கருவிகள் அது ஒண்ணுதான் செய்யும், வேற செய்ய முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலும் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் வந்து யூனிக் சொல்லலாம், தனிப்பட்ட ஒரு கருவிகள். அடுத்து வந்து இந்த அறிவு கருவிகளுக்கு ஒரு தேவதைகள் இருக்கா. அதாவது நமக்கு வந்து கண் பார்க்கும் சக்திக்கு ஒரு தேவதை இருக்கு, அதாவது பகவான். சோ நமக்கு வந்து கண் பார்க்க சக்தி கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு கடவுளோட கடாட்சம் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். கரெக்டா? சில பேர் கண்ணு இருக்கும், பார்க்க தெரியாது, கண்ணு தெரியாது. பார்க்கறது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்பா. ஆனா என்ன, கண்ணுல பார்க்கும் சக்தி கிடையாது. காது இருக்கலாம், காதும் கேட்கும் சக்தி கிடையாது. மூக்கு இருக்கலாம், மூக்கு உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா? தோல் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா பேரலிட்டிக்கா டச் ஒன்றும் இருக்காது, ஒண்ணும் பண்ண முடியாது. தொட்டாலே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு அறிவுக்கும் ஒரு தேவதைகள் இருக்கா. கரெக்டா? அதற்கு வந்து அவர் சொல்றார், ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதாக. அதாவது ஸ்ரோத்ரம்னா காது, காதிற்கான தேவதை யாரு? திக், டைரக்ஷன்ஸ். கரெக்டா? திசைகள் சொல்லலாம். திசைகள் ஸ்ரோத்ரம். இதெல்லாம் நமக்கு வந்து சத்தம் வந்து எங்க கேட்கணும். கரெக்டா? நீங்க இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க காதை எப்படி வச்சுட்டு அவங்க சத்தம் எல்லா இடத்துலயும் வரும். கரெக்டா? ஃப்ரண்ட்ல யாரு பேசுறார், சைட்ல யாரு பேசுறார், பின்னாடி யாரு பேசுறார், மேல யாரு பேசுறார். உங்களுக்கு காது, பாம்பு காது இருந்தா நீங்க வந்து எல்லாம் ஷார்ப்பா கேட்கலாம். நிறைய பேருக்கு காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவர் இங்க கேட்டுட்டே இருப்பார், ஆனா காது அங்க ஓடிட்டே இருக்கும். நீங்க சொன்ன கேட்பா, நமக்கு தெரியாது. இல்ல நீங்க சொன்ன நான் கேட்டேன் அப்படின்பா. பாம்பு காது அப்படிமா. பாம்பு காது வந்து அது தெரியும், ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன், திக் தேவதா. ருத்ரர் திக் தேவதா சமாயுக்தம் சுராசுர நமஸ்கிருதம். ருத்ரருக்கு திக் தேவதா சமாயுக்தம் சுரா அசுர நமஸ்கிருதம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. காதிற்கு அதிஷ்டான தேவதை யாரு? திசைகள். இரண்டாவது துவச்சோ வாயுஹு, தோலிற்கு வாயு தேவதை. எப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ காத்தடிக்கிற, ஜில்லுன்னு காத்தடிக்கிறேன்னு சொன்னோம், உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு குளிர்றது எப்படி, வெயில் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றது. கரெக்டா? இந்த அவங்களுக்கு வந்து வெளியில இருக்க சரீரம் இருக்கு இல்லையா, தோல், அது மூலம் தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கோல்டா இருக்கு. அந்த காத்து இருக்கு இல்லையா, காத்து தெரியும் உங்களுக்கு. அதனால தோலிற்கு வாயு தேவதை. சக்ஷுஹா, சக்ஷுஷு சூரியஹா, சூரியன் கண்களுக்கு தேவதை. கண்களுக்கு சூரியன் அதிஷ்டான தேவதை சொல்லலாம்.
ரசனாயா வருணஹா, நாக்கிற்கு வருணன். கிராணஸ்ய அஸ்வினோஹோ, மூக்கிற்கு அஸ்வினி தேவதர்கள். சோ அஸ்வினி தேவதர்கள், அஸ்வினி குமாராஸ், மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள். இது ஞான இந்திரிய தேவதாக. நமக்கு இது எதுக்கு முக்கியம்னா, காதுல இப்ப நமக்கு வந்து காதால் நல்லது கேட்கணும், கரெக்டா? சோ நமக்கு இப்ப வந்து காதுல வந்து ஒரு பகவான் இருந்தா, காதுக்கு சக்தி, அதிர்ஷ்டான சக்தி பகவான் சொல்றான்னு சொல்லுவோம். அப்ப என்ன உங்களுக்கு என்ன தோணும்? நல்லதே கேட்கணும், கரெக்டா? கெட்டது கேட்கக்கூடாது, தீமை கேட்கக்கூடாது. கண் பகவான் சூரியன், கண் நல்லதே பார்க்கணும், கரெக்டா? அதே மாதிரி சாப்பிடறதையும் நமக்கு வந்து நாக்குல இது இருக்கு, அதனால நல்ல சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டா? சாப்பிடறது பகவான் ஞாபகம் இருக்கணும், சாப்பிடறது வேற ஏதாவது பார்க்க கூடாது. அதாவது சாப்பிடறது அவங்களுக்கு வந்து பகவான் ஞாபகம் இருக்கணும். அந்த சமயத்துல சைலண்ட் பொறுமையா இருக்கணும். சும்மா சாப்பிடக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தர்மம் சொல்றது, தர்மசாஸ்திரம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து त्वचो வாயு, அதாவது என்ன, உங்களுக்கு உடம்பு ஸ்கின் இருக்கு, அது வந்து என்ன வச்சுக்கணும். அதுக்கும் உடம்பை பிணைக்கிறதும் ரொம்ப முக்கியமானது, கரெக்டா? அதை ப்ரொடெக்ட் பண்றது, அதெல்லாம் பண்றது இம்பார்ட்டன்ட். அதனால இந்த வந்து ஒவ்வொரு அறிவு கருவிகளுக்கும் தேவதைகள் இருக்கு. அதனால நமக்கு வந்து நமக்கு பக்தி இருக்கிறதால நம்மள ஒழுங்கா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதனோடதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா, ஸ்ரோத்ரம் காது, காது அதிஷ்டான தேவதை, திசைகள். त्वचो வாயு, தோலிற்கு வாயு. சக்ஷுஷா சூர்யா, கண்களிற்கு அதிஷ்டான தேவதை சூரியன். ரசனாய வருணஹா, நாக்கிற்கு வருணன். கிராணஸ்ய அஸ்வினோஹோ, மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள். இது ஞான இந்திரிய தேவதாக. இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? அடுத்தது செயல்பாடுகள். அதாவது இந்த அறிவிக்கரைகள் என்ன பண்றது? முதல்ல அறிவிக்கரைகள் என்ன சொல்றாங்க, கரெக்டா? ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது அறிவிக்கரைகளுக்குள்ள என்ன பகவான் இருக்கார், அதாவது என்ன தேவதைகள் இருக்காரு சொல்றாரு. மூன்றாவது வந்து இந்த அறிவிக்கரைகள் என்ன செய்ய போறோம், செயல்பாடுகள். ஸ்ரோத்ரஸ்ய விஷயஹ சப்த கிரகணம், அதாவது காதின் மூலம் ஒலியை கிரகித்தல். கிரகணம்னா நாட் கிரகணம், கிரகணம்னா கிரகணம் கிடையாது, கிரகித்தல் தான் காதால் கேட்கும் சக்தி. காதிற்கு விஷயம் ஒலியை கிரகித்தல். त्वचो விஷயः ஸ்பர்ஷ கிரகணம், ஸ்பர்ஷம். தோலுக்கு விஷயம் தொடு உணர்ச்சி, தொடு உணர்ச்சி. சக்ஷுஷோ விஷயः ரூப கிரகணம், அதாவது கண்களால் நிறத்தை பார்க்கிறோம், உருவத்தை பார்க்கிறோம், அதாவது பார்க்கும் சக்தி. ரூபம்னா என்ன, ஃபார்ம். இதெல்லாம் இருக்கலாம், ரூப கிரகணம். சக்ஷுஷோஹோ விஷயः ரூப கிரகணம். ரசனாயா விஷய ரசகிரகணம், அதாவது சுவை அறிதல் சொல்லலாம், சுவை அறிதல். கிராணஸ்ய விஷயः கந்தஹ கிரகணம் இதி, அதாவது மூக்கிற்கு விஷயம் என்ன, மூக்கால உங்களுக்கு வந்து மனத்தை அறிதல், கேட்டா? உங்களுக்கு மூக்கிலே உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்மெல் வருதுன்னு தெரியும். உங்களுக்கு அங்க சாம்பார் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும், சாம்பார் ஸ்மெல் வரும். இந்த கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் ரசம் பண்ணிட்டு இருக்கா, வரும், கரெக்டா? சமையல் பண்ணிட்டு ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு உள்ள வார்த்தையே ஸ்மெல் வரும், மணக்கும் ஸ்மெல், கரெக்டா? அதனால 5 விதமான ஐம்பொறிகளுக்கும் செயல்படும் கருவிகள் என்ன சொல்றாரு, கரெக்டா? அது மட்டும் இது மட்டும் கிளியரா உங்களுக்கு எல்லாம்?
ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா? எல்லாம் கிளியரா? அடுத்தது 5 செயற்கருவிகள். வாக், பாணி, பாத, பாயுஹு. வாக், பாணி, பாத, பாயுஹு உபஸ்தானிதி பஞ்ச கர்ம இந்திரியாணி. சோ வாக்னா என்ன? வாய். பாணி கை, பாதஹ கால், பாயுஹு எருவாய், உபஸ்தானிதி கருவாய். சோ வாய், கை, கால், எருவாய், கருவாய். எருவாய் கருவாய் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? தெரியாது ஜி. எருவாயினா மூத்திரஸ்தானம், கருவாயினா உபஸ்தானஹ. மலத்வாரம். ஓகே. சோ மூத்திரத்வாரம் அண்ட் மலத்வாரம். சோ இந்த 5 விதமான கருவிகள் உண்டு. 5 செயற்கருவிகள். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தானிதி பஞ்ச கர்ம இந்திரியாணி. அதாவது வாய், கை, கை, கால். அடுத்தது ஓகே, இதுக்கு அதே மாதிரி தேவதைகள் உண்டு. சரி, இதான் தத்துவபோதான கிண்டர் காட்டேந்திரமா அவர் படிப்படியே சொல்லி தருவார். உங்களுக்கு இது என்ன சொல்லுவார் போல. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பகவான் இருக்காருன்னு சொல்லுவார். நமக்கு வந்து உடம்பு பூரே டெம்பிள் தான். கரெக்டா? சரி, நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? பாடிஸ் டெம்பிள் சொல்றோம். கரெக்டா? கேந்திரம் நம்ம பாத்துக்கணும்னா நம்ம அந்த உடம்புல வந்து பகவான் இருக்கார். எல்லா அங்கத்தையும் ஒரு பகவான் இருக்கார், ஒரு தேவதை இருக்கா. அதனால நம்ம அதை தூஷிக்க கூடாது. அதனால பாத்துக்கணும். சொல்றாரு வந்து வாக் வாய், பாணி கை, பாதஹ கால், பாயுஹு எருவாய் மூத்திரத்வாரம், உபஸ்தானம் அப்படின்னா என்ன? மலத்வாரம். இதி பஞ்ச கர்ம இந்திரியாணி. இவ்வாறு 5 விதமான பஞ்ச கர்ம இந்திரியங்கள் சொல்லப்படும். அடுத்தது வந்து அந்த செயற்கருவிகளுக்குள்ள தேவதைகள் யார்? வாச்சோ தேவதா வஹ்னிஹி. வாச்சோ தேவதா வஹ்னிஹி, அதாவது வாய்க்கு தேவன் அக்னிஹி. ஹஸ்தஹ ஹஸ்தயோர் இந்திரஹா, அதாவது கைகளுக்கு இந்திரன். ஹஸ்தஹ ஹஸ்தயோர் இந்திரஹா. பாதையோர் விஷ்ணு, கால்களுக்கு விஷ்ணு. பாயோ மிருத்யுஹு, எருவாய்க்கு யமன். உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி, கருவாய்க்கு பிரம்மா. இது கர்ம இந்திரியா தேவதா. அதாவது ஒவ்வொரு செயற்கருவிக்கும் தனித்தனியே ஒரு தேவதைகள் உள்ளது. ஓகே, சோ நம்முடைய பேச்சுக்கு வந்து அக்னி சக்தி இருக்கு. அதாவது நம்ம வந்து நாக்கெல்லாம் சுட்டுலாம். நம்ம கரெக்டா ஏதாவது சொன்னா உங்களுக்கு கையில சுட்டா அப்ப நாளும் சுட்ட விட 6வது சொல்லுவா இல்லையா? எந்தமா ஒரு மனுஷனுக்கு வந்து சூடு போட்டா கூட அவன் பொறுத்துட்டுருவான். ஆனா நாக்குல சுட்டு போட்டான்னு மறக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால வாய்க்கு அக்னி தேவதன் தேவதை. அதனால வாய் ரொம்ப அக்னி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த கருவிகளுக்கு செயல்பாடுகள். அது என்ன செய்யும்? எல்லாம் வேலை செய்யறது. வாச்சோ விஷயா பாஷணம், வாய் விஷயம் பேசும். காதால கேட்க முடியும் விஷயங்கள், வாயால பேச முடியும். சோ வாச்சோ
வாச்சோனா வாச்சோ விஷய பாஷணம், அதாவது வாச்சோனா வாய், விஷயனா விஷயம், பாஷணம்னா பேசுதல். ஹஸ்தயோர் விஷய வஸ்து கிரகணம். சோ கைகளால் விஷயங்களை, விஷய பொருள்களை எடுத்தல். சோ வஸ்து கிரகணம், வஸ்துனான பொருள், கிரகணம்னா கிராஸ், கையால் எடுக்கிறது. நமக்கு வந்து இந்த கைகள் வேணும் பொருள் எடுக்கணும்னா, கரெக்டா? எடுக்க முடியாது, வாயால் எடுக்க முடியாது, மூக்கால் எடுக்க முடியாது, காதல் எடுக்க முடியாது, அதற்குன்னு ஒரு காலம் எடுக்க முடியாது, கரெக்டா? அதனால அதுக்கு வந்து ஒரு இந்திரியங்கள் வேணும். அதனால ஹஸ்தயோர் விஷய வஸ்து கிரகணம், பாதையோர் விஷய கமனம், காலால் நடத்தல், விஷயம் நடந்து செல்வது கமனம் சொல்றோம் இல்லையா? கமனம்னா நடத்தல். பாயோர் விஷய மலத்தியாகா, அதாவது எருவாய்க்கும் விஷயம் மலத்தை நீக்குதல், மலம் நீக்கும் சக்தி பாயோர் விஷய. உபஸ்தஸ்ய விஷய ஆனந்த இதி, கருவாய்க்கு விஷயம் இன்பம், கரெக்ட் தானே? அதற்கு இன்பம் வந்து உங்களுக்கு தெரியாது, யாருக்கு அது கஷ்டப்படுறதோ அவள்தான் இன்பம் துன்பம் தெரியும் அவளுக்கு. நிறைய பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு இந்த பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து சாப்பிட்டா அப்புறம் என்ன பண்ணு தெரியாது. அது வெளியில எடுக்கணும், வெளியில வராது, உள்ளுக்குள்ள இருக்கும், கஷ்டமா இருக்கும், உட்கார முடியாது, நடக்கவும் முடியாது, படுத்துக்கவும் முடியாது, அங்க டாய்லெட் போனா டாய்லெட் வராது வேற. அதனால அது எப்ப வருது அப்பமா ஆஹா அப்படின்னு அவனுக்கு அது இன்பம். சாஸ்திரம் சொல்றது சொன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட உயிர் கூட தெரியுமா, உயிர் வந்து உங்களுக்கு வந்து பாயோர் விஷய உபஸ்தஸ்ய விஷயம், இந்த ரெண்டு மூலமா உங்களுக்கு உயிர் போகலாம். அதாவது இந்த 5 துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 துவாரத்து விஷயம் உயிர் போகலாம். இப்ப நம்ம ரொம்ப வயசான சாப்பிட முடியாது, அவளால சாப்பிட்டா ஜீரணிக்க முடியாது, கரெக்டா? என்ன பண்ண முடியும் அவளால, கஷ்டம் இல்லையா? உபஸ்தஸ்ய விஷய ஆனந்த இதி, இதெல்லாம் வந்து பகவான் தேவதைகள், அதுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் செய்யணும், அதை உடம்பு நல்லா பார்த்துக்கணும், அதை தூஷிக்க கூடாது, அதான் சொல்றாரு. சோ இதோட வந்து ஸ்தூல சரீரம் கிம், சூக்ஷ்ம சரீரம் கிம், ரெண்டு விஷயம் முடிச்சாச்சு, கிளியரா? அடுத்தது வந்து காரண சரீரம், நான் வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். காரண சரீரம் என்னன்னா அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு ஜஸ்ட் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆத்ம விசாரா அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வத்திரிக்தா, அதாவது ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரண சரீரம், மூணு சரீரங்களுக்கு இதற்கு வேறுபட்டான வந்து ஆத்மா. அதே மாதிரி பஞ்சகோஷ அதிதா, பஞ்ச கோஷங்கள், அதாவது அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, இந்த 5 கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. அவஸ்தாத்ரயா சாட்சி, 3 வித அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டவை இந்த ஆத்மா. விழிக்கும் இது, அப்புறமா கற்பனை உலகம், அப்புறமா ஆழ்ந்த நிதிரை உலகம், இந்த 3க்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. சச்சிதானந்த ரூபகா, என்றுமே சத், அதாவது நிலையான ஒரு பொருள், ஆனந்தகா சச்சித் ஆனந்தகா ரூபம், இது ஆத்மா. ஆத்மானா இது 3. இதுதான். அடுத்தது வந்து ஸ்தூல சரீரம் கிம்னு கேட்டவர், அதுக்கு என்ன? பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி சத்கர்ம ஜன்யம் கிருதம், சுக்க துக்க ஆதி போக ஆயத்தனம், சரீரம் அஸ்தி ஜாயத்தே, இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மறைதல். அஸ்தி, இருத்தல், ஜாயத்தே, பிறத்தல், வர்தத்தே, வளர்தல்,
விபணிமதே தேய்தல் அபீக்ஷதே அண்ட் பிரணஷ்யதி. தேய்தல் மறைதல் சொல்லலாம். இது ஷட் விகாரஹா, அதாவது ஷட் விகாரங்கள் 6 விதமான விகாரங்கள் உள்ளது. ஏதத்து ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரம் சொல்றாரு. அடுத்தது என்ன? சூக்ஷ்ம சரீரம் கிம் பார்க்கிறார். அபஞ்சீகிருத்தம், அதாவது பஞ்சீகரணம் செய்யப்படாத 5 விதமான கருவிகள். பஞ்ச மகாபூதைஹி, அதுவும் பஞ்சபூத மகாபூதங்களுக்கு சேர்ந்தவை. சத்கர்ம ஜன்யம் கிருதம், அதாவது நல்வினையால் பிறந்த ஒரு பொருள். சுக்க துக்க ஆதி போக சாதனம், அதாவது சாதன கருவிகள். சுக்கத்தையும் துக்கத்தையும் நமக்கு புகட்டும் ஒரு சாதனங்கள், கருவிகள். அது இது பஞ்ச ஞான இந்திரியாணி, பஞ்ச கர்ம இந்திரியாணி, பஞ்ச பிராணஹா, மனஹா, புத்திஹி, ஏவம் சப்த கலாபிகி, அதாவது 17 விதமான ஒரு 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணேந்திரியங்கள், மனஹா, புத்தி. நீங்க இதுல இன்னும் 2 ஆட் பண்ணோம். சித் அகங்காரஹா ஆட் பண்ணோம். அவர் சொல்ல அவர் நீங்க 2 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாங்க உங்களுக்கு மீனிங் என்ன. சித் அகங்க 19 இருக்கு டோட்டலா. இந்த 19 எல்லாருக்கும் உண்டு, எல்லா சகஜமும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அடுத்தது ஸ்ரோத்ரம், த்வக், சக்ஷுஹு, ரசனா, கிராணம். சொல்லுங்க, டவுட் இருக்கா உங்களுக்கு? பஞ்ச பிராணன், என்னென்ன பிராணன் சொல்ல முடியுமா? அதான் பிராணா இருக்கே, அது அப்புறம் வரும், அப்புறமா சொல்றோம், அப்புறம் கேட்டுறோம். சரி, பிராணாய சுவா அப்பான சொல்றாங்க. பிராணாய சுவாஹா, அபானாய சுவாஹா, வியானாய சுவா, உதானாய சுவா, சமானாய சுவாஹா சொல்றோம் இல்லையா? அதாவது நமக்கு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா கடைசியில வரும் பஞ்ச பிராணாக, கடைசியில வரும். ஸ்ரோத்ரம், த்வக், ஸ்ரோத்ரம்னா காது, த்வக்னா தோல், சக்ஷுகு கண், ரசனம்னா நாக்கு, கிராணம்னா மூக்கு என்று 5 அறிவுக்கருவிகள். அதற்கு தேவதைகள் எது? திக் தேவதா. திக் திசைகள் ஸ்ரோத்ர காதிற்கு அதிஷ்டான தேவதை, தோலிற்கு வாயு, கண்ணிற்கு சூரியன், நாக்கிற்கு வருணன், மூக்கிற்கு அக்னி தேவர்கள். இது ஞான இந்திரிய தேவதாக. அதோட செயல்பாடு என்ன? அதனோட ஸ்ரோத்ரஸ்ய விஷயா சப்த கிரகணம், அதாவது காதிற்கு விஷயம் ஒலியை கிரகித்தல். தச்சோ விஷய ஸ்பர்ஷ கிரகணம், தொடும் உணர்ச்சி கொடுக்கும் அந்த தோல் தான், தொடும் உணர்ச்சி. சக்ஷுஹோ விஷயா ரூப கிரகணம், அதாவது கண்ணின் மூலம் பார்க்கலாம், பார்க்கும் சக்தி, ரூபத்தை பார்க்கும் சக்தி கண்களுக்கு உண்டு. ரசனாயா விஷயா ரசகிரகணம், அதாவது நாக்கிற்கு விஷயம் என்ன? சுவை அறிதல். கிராணஸ்ய விஷயா கந்தஹா கிரகணமிதி. கந்தம்னா நமக்கு நாற்றம், ஒளி நாட்டுலயா இருக்கு. மூக்கிற்கு விஷயம் மனத்தை முகர்தல், முகரும் சக்தி சொல்லலாம். அப்புறமா 5 செயற்கருவிகள். வாக், வாய், பாணி கை, பாதஹா கால், பாயுஹு எருவாய், உபஸ்தானஹா கருவாய், இது பஞ்ச கர்ம இந்திரியாணி. அதாவது கை, கால், பேச்சு, கருவாய்னா மூத்திரத்வாரம், எருவாயினா மலத்வாரம் என்ற 5 விதமான கருவிகள். அதுக்கு தேவதைகள் என்ன? வாச்சோ தேவதா பக்னி, அதாவது வாய்க்கு அக்னி தேவன் தேவதை. ஹஸ்தயோர் இந்திரஹா, கைகளுக்கு யார்? பகவான் இந்திரஹா. பாதையோர் விஷ்ணு, கால்களுக்கு விஷ்ணு. பாயோ மிருத்யு, எருவாய்க்கு யமன். உபஸ்தஸ்ய பிரஜாபதி, கருவாய்க்கு பிரம்மா. அப்புறமா அதனோட செயல்பாடுகள், அது என்ன செய்யறது? வாச்சோ விஷயா பாஷணம், வாய்க்கு விஷயம் பேசுதல் சக்தி இருக்கு.
ஹஸ்தயோர் விஷயா வஸ்து கிரகணம், அதாவது பொருளை எடுத்தல், அதுக்கு வந்து ஹஸ்தஹா. பாதையோர் விஷயா கமனம், அதாவது கால்களுக்கு நடக்கும் சக்தி உண்டு. பாயோர் விஷயா மலத்தியாகா, மலத்தை நீக்குதல் பாயோர் விஷயா. உபஸ்தஸ்ய விஷயா ஆனந்தமிதி, அதாவது கருவாய்க்கு விஷயம் இன்பம், இன்னும் நுகர்தல் கருவாய் விஷயம். கரெக்டா? இதுதான் சொல்லியிருக்க. அது மட்டும் அவங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கிளியர்? ஏதாவது கேள்விகள் உண்டா ஏதாவது யாருக்கு? இல்லையா? சங்கர் மாமா எல்லாம் கிளியர் இருக்கா உங்களுக்கு? ஓரளவு பரவாயில்ல. ஓகே. கீதாஜி உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? இந்த கிளாஸ் சூப்பர் ஜி. எல்லா வேர்டுக்கும் தனித்தனியா அர்த்தம் புரிஞ்சுது. ஆமா, இது கொஞ்சம் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, முள்ள செய்யலாம். ஓகே. சரி, இன்னைக்கு திருக்குறள் கிளாஸ் இன்னைக்கு உடையார் இல்லை. இன்னைக்கு நான் வந்து யோசிக்கிறேன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். கிளாஸ் உங்களுக்கு ஓகே? உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இதனோட இதுக்கு நான் வந்து இந்த சப்ஜெக்ட் படிச்சது தோராயமா ஒரு என்ன குரல் தெரியல எனக்கு. இன்னும் தேடி பார்த்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்லித்தராங்க. ஓகே ஜி. நோ ப்ராப்ளம் சார். நாளைக்கு என்ன கிளாஸ்? நாளைக்கு வந்து ஹஸ்தாமலக்கம். நாளைக்கு நியூ கிளாஸ். அது சேம் கிளாஸ், வெட்னஸ்டே கிளாஸ் தான், ஹஸ்தாமலக்க சூத்திரம். ஸோ அது வந்து நான் 8 மணி கிளாஸ். ஓகே. ஓம் பூர்ணமதః பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி நமஸ்தே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேங்க நான். நெட் ப்ராப்ளம். பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல எல்லாம் மழை, நெட் ப்ராப்ளங்க. ஆமா. சரி, வணக்கம். ஹரி ஓம். தேங்க்யூ ஜி. வணக்கம். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. ஹரி ஓம்.